இந்த பட்டாசு விபத்து இன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம தொடர்ந்து அது ஒரு துயர சம்பவம், உயிரிழப்பு தவிர்க்க முடியாது என்று நிலையிலே நாம் தினந்தோறும் வந்து செய்தி பார்க்கிறோம். ஆனால் உயிரிழப்பு இல்லாமல் இந்த பட்டாசை தயாரிக்கிற ஒரு காலம் கனிய வேண்டும். அதற்கு இந்த அரசு முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கையாக முதலமைச்சர் ஸ்டாலின் விருதுநகருக்கு வருகிற போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக வருகை தருகிற போது நேரடியாக போய் பார்த்தார்கள். அது பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபோட்டோ ஷூட் நிகழ்ச்சியாகத்தான் இருந்ததை தவிர எந்த பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு, உண்மையான தீர்வு காணுவதற்கு நினைக்கிறேன். விளம்பரம் இதில் தான் அவங்க அக்கறை செலுத்துகிறாங்க, கவனம் செலுத்துகிறாங்களே தவிர ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு பார்க்குறது செய்தி, அதை பற்றி ஆய்வு செய்வது செய்தி, ஆனால் தீர்வு கிடைக்கல. இப்போ இந்த 4 ஆண்டில் மட்டும் எத்தனை விபத்து தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. விபத்தை குறைக்கலாமா இல்லையா? அது உயிரிழப்பு இல்லாமல் அதை செய்யணுமா இல்லையா? அதுதானே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வர்றாரு முதலமைச்சர், பார்க்குறாரு, போயிடுறாரு. மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. இது மட்டும் இல்லை, எல்லாமே தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்குது. எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. மின்சார கட்டணத்துக்கு போராடினா அதுக்கு தீர்வு இல்லை. சொத்து வரியை இன்றைக்கி எல்லா பேருமே கஷ்டப்படுறாங்க, சொல்ல முடியாத துயரத்தில் இருக்காங்க. 6% ஆண்டுக்கு 6% எப்படி கட்ட முடியும்? இது எப்படி சாத்தியப்படும்? நாங்கள் மின்சார கட்டணத்தை எடப்பாடியார் அவர்கள் அம்மா ஆட்சியில் உயர்த்தாமலே போராட்டம் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அதிகாரத்தில் வந்ததுக்கப்புறம் எப்படி இது? உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு சொல்லி திரைப்படத்தில் சொல்கிற கதையாக தான் இது இருக்குது. உயர்த்தவே இல்லை மின்சார கட்டணத்தை. நீங்கள் என்ன பண்ணீங்க? போராட்டம் பண்ணணும், ஏற்றாதே மின்சார கட்டணத்தை. இப்போ உண்மையிலே ஏற்றி விட்டீங்க, 3 தடவை ஏற்றி விட்டீங்களே. மாதத்துக்கு ஒரு முறை மின்சார கட்டணம் எடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் செய்யலை? எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை 70% நிறைவேற்றிட்டேன், நேற்று சொல்லியிருக்காரு 90% என்ன நேரத்தை நிறைவேற்றுறீங்க? நான் பட்டியலிட்டு சொல்லணுமா? 100 நாள் வேலை 150 நாள் உயர்த்துறேன்னீங்க, ஊதியத்தை உயர்த்துறேன்னீங்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆண்டுக்கு 10 லட்சம்னு சொன்னீங்க, 5 ஆண்டுக்கு 50 லட்சம்னு சொன்னீங்க, 1000 தடுப்பணைன்னு சொன்னீங்க, அரசு ஊழியர்களுக்கு 3 லட்சம் வேலை வாய்ப்புகள் அந்த அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் சொன்னீங்க. அரசு ஊழியர்களை என்ன சொன்னீங்க? நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தரோன்னு சொன்னீங்க, பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணுறேன்னு சொன்னீங்க, கல்வி கடனை ரத்து செய்கிறேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி எதை செஞ்சுருக்கிறீங்க சொல்லுங்கள்? கேட்டால் 99% இது எப்படி ஏற்று மக்களை என்ன நினைக்கிறாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு தெரியல. இதுக்கெல்லாம் தகுந்த பாடம். அதுக்காக தான் நாங்கள் இப்போ கிளைக்கழகத்தை ஒவ்வொரு பகுதி வாரியாக இன்றைக்கி இந்த உசிலம்பட்டி தொகுதி, சோழவந்தான் தொகுதி, திருமங்கலம் தொகுதி 17/10/1972 நம்முடைய மன்னாதிமன்றம் மக்கள் தலைவர் பொன்முன தலைவர் புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை, மாபெரும் மக்கள் இயக்கத்தை துவங்குற போது பிறந்த குழந்தை 6 மாத குழந்தையாக இருக்கிற போது முதல் வெற்றி இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அதில் இந்த 3 தொகுதி நம்முடைய உசிலம்பட்டி, நம்முடைய சோழவந்தான், நம்ம திருமங்கலம். அதில் இன்றைக்கி நாங்கள் களப்பணியை நேரில் பார்க்குறோம். இங்கே ஒன்றிய செயலர் செல்லம்பட்டியில் தம்பி ராஜாவுடைய தலைமையில் இங்கே கருப்பை அண்ணன், சிவன் அண்ணன், ஐயர் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நம்முடைய அமைப்பு செயலாளர் நம்முடைய அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன், நம்முடைய ஐயா முன்னாள் அமைச்சர் துரைராஜ் அவருடைய தவப்புதவர் என் அருமை சகோதரர் துரை தன்ராஜ் அவர்கள், மற்றும் நம்முடைய மாணவரணி செயலாளர் மற்றும் நம்முடைய சார்பணி செயலாளர்கள், மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் எல்லோருமே இங்கே இருந்து ஜெயராமன் உள்ளிட்ட, திருப்பதி உள்ளிட்ட, பெருமாள் உள்ளிட்ட எல்லோருமே நேரடியாக போகிறோம். அந்த 9 பேர்கள் ரொம்ப ஆர்வமாக வர்றாங்க. இது புது ரத்தம் பாய்ச்சுகின்ற வகையில் ஒரு புதிய நம்பிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கின்ற வகையில் இது ஆடம்பரம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடித்தளத்தை உருவாக்கி புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களை தலைமையிலே அம்மாவின் அரசு, புரட்சித் தலைவர் அரசு மலர்வதற்கான அடித்தளத்தை அமைக்கின்ற இந்த பணி. வருவீங்களா கடைசி? முன்னாள் முத்தொழில்துறை அமைச்சர் அண்ணன் ஆர் உதயகுமார் அவர்களின் ஆலோசனை பேரில் சகோதரர் ரவிக்குமார் அவர்களும் சகோதரர் நாயகன் அவர்களும் உங்ககிட்ட பேசினாலும் பேசுவார். யார்கிட்ட பேசுறாரு, எப்போ பேசுறாரு நமக்கு தெரியாது.
இந்த முழு விவரத்தையும் அவர்கிட்ட நம்ம அனுப்பினோம்னா நம்ம முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் கிட்ட செயல் நிறைவு என்கிற அந்த உள்ள சுத்தியோடு பணியாற்றுகிற தம்பி ராஜா அவருடைய சீரிய தலைமையில ஆலோசனை வழங்க நமது மாவட்ட கழக செயலாளரும் நமது அரசியல் அண்ணன் ஐயா அவர்களை பணிவோடு கேட்கிறோம். தமிழகம் முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதியில் 68,000க்கும் மேற்பட்ட மாவட்டத்திலே கிளை கழகம் அமைப்பதற்கு வேற எந்த பதிலும் இல்லை. மற்றவர்கள் நம்ம கிடைக்கிற செயலாளர்கள் அவங்க கருத்துள்ள அண்ணன் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அனுபவம் வாங்கிடுவாங்க. இந்த உசிலம்பட்டி